உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடந்த ஒரு விஷயம் இப்போ எல்லாருடைய மனசையும் உலுக்கி இருக்கு. மனுஷங்க எவ்வளோ சுயநலமாக ஆயிட்டாங்க அப்படின்ற கசப்பான உண்மையையும் இது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அப்படி என்னதான் நடந்தது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சுட்டெரிக்கிற வெயிலில் ஒரு அம்மா தார் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க கூட இருந்த ஒரு 8 அல்லது 9 வயசு மதிக்கத்தக்க ஒரு சின்ன பையன் பதறி போய் அங்கேயும் எங்கேயும் ஓடுறான். வெறும் காலில் சுடுற தார் ரோட்டில் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய அம்மாவுடைய முகத்தில் தெளித்து அவங்கள எழுப்ப போராடுறான். அந்த பிஞ்சு மனசோட துடிப்பை பார்க்குறவங்க கண்ணில் தண்ணியே வரவழைச்சிடும். இந்த சம்பவத்தோடைய கொடுமையான விஷயம் என்னென்னா, அந்த தாய் மயங்கி கிடக்கிறதையும் அந்த பையன் தண்ணிக்கு அலையிறதையும் அங்கே இருந்த பெரியவங்க யாருமே கண்டுக்கல. அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணாமல் எல்லாரும் அவங்க ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுலையே குறியாக இருந்திருக்காங்க. ஒரு சின்ன பையன் தன் அம்மாவை காப்பாற்ற போராடிட்டு இருக்கும்போது விவரம் தெரிஞ்ச பெரியவங்க இப்படி வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது சமூகத்தில் மனிதாபிமானன்றது ஒன்று செத்து போச்சோ அப்படின்னு தோண வைக்குது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவுனதுக்கு அப்புறம் எல்லாரும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. நாம் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் பெரிய வசதியான ஊரில் வாழ்ந்தாலும் மற்றவங்களுக்கு உதவுற குணம் இல்லை அப்படின்னா அது என்ன வாழ்க்கை? அந்த பையன்கிட்ட இருந்த மனிதாபிமானம் ஏன் அங்கே இருந்த பெரியவங்க கிட்ட இல்லாமல் போச்சு? இது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோடைய கஷ்டம் மட்டும் கிடையாது, நாம் ஒரு சமூகமாக எவ்வளவு பின்தங்கி இருக்கோம் அப்படின்றதுக்கான அடையாளம். இனிமேலாவது மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது வீடியோ எடுக்காமல் ஓடி போய் உதவி செய்கிற மனப்பான்மை நமக்கு வேணும். மனிதாபிமானம் தான் எல்லாத்தையும் விட பெருசுன்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோமோ தெரில.